Hello everyone, thank you for coming back. Bonjour et bienvenue. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு French possessive adjectives பற்றி பார்க்க போகிறோம். இது majority of the peopleக்கு ஒரு confusing-ஆன சப்ஜெக்டாக இருக்கும் ஃப்ரெஞ்சில். ஸோ ஃபர்ஸ்ட் possessive adjective வந்தால் என்ன? ஸோ இங்கிலீஷில் அந்த definition வந்து possessive adjectives are words that say to whom or to what something belongs. ஸோ இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கிலீஷில் possessive adjectives என்னென்னு பார்ப்போம். அப்புறமா இந்த இங்கிலீஷ் possessive adjectives அண்ட் ஃப்ரெஞ்ச் possessive adjectives கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த my, your, his, her, its, our, their and whose என்று அழைக்கப்படுறதான் possessive adjectives இங்கிலீஷில். போத் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சில் இந்த possessive adjective அந்த வேர்ட் வந்து நவுனுக்கு முன்னால் தான் இருக்கும். So a possessive adjective sits before a noun to show who or what owns it. English and French possessive adjectives என்ன difference என்றா இங்கிலீஷில் வந்து the possessive adjective needs to agree with the possessor and not with the thing that is possessed. ஆனால் ஃப்ரெஞ்சில் the possessive adjective needs to agree with the thing that is possessed. So ஃப்ரெஞ்சில் many possessive adjectives இருக்கு. So, mon, ton, son, notre, votre, leur, ma, sa, ta, non, vos, tes, leur, c'est, mes. So, in the 15 words எல்லாமே possessive adjectives are Frenchல. So, இந்த மீனிங்கும் எப்போ யூஸ் பண்ணு பார்ப்போம். But again, ஒரு reminder, the possessive adjectives எல்லாம் ஃப்ரெஞ்சில் இங்கிலீஷ் போலலாம் நவுன்ஸ்க்கு முன்னால் தான் வரும். Okay, so let's start off with mon. M-O-N, mon. அப்படி இருந்தா my. So, தமிழ் அந்த bracketல இருக்கு அந்த மீனிங். பேருந்து மா, M-A, மா, அதுவும் மாயிரான். ton, T-O-N, ton, அப்படி இருந்தா your, உன்னுடைய. ta, அப்படி இருந்தா your too, உன்னுடைய. and son இருந்தா his, S-O-N, son, அப்படி இருந்தா his, அவனுடைய. and sa, S-A, sa, அப்படி இருந்தா her, அது அவளுடைய. ஸோ இது எல்லாமே அந்த நவுன் சிங்குலர் ஃபார்மில் இருக்கேக்கிறா நீங்கள் பாய்க்கணும். ஆனால் இந்த மோ, ton, son வந்து masculine நவுனோட நீங்கள் யூஸ் பண்ணணும். and on the other hand அந்த ma, ta, sa வந்து feminine நவுனோட நீங்கள் யூஸ் பண்ணணும். any மே, தே, சே இதை பற்றி பார்ப்போம். மே என்றா அதுவும் மாயிரான் இங்கிலீஷில். தே என்றா your and சே என்றா his or her. ஸோ முதல் வந்திருக்கும் இருக்கும் இங்கிலீஷில் சேம் திங் தான். நீங்கள் மாயன் தான் யூஸ் பண்ணீங்க, யூன்னு தான் சொல்லுவீங்க, his or her தான் சொல்லுவீங்க. ஆனால் என்ன வித்தியாசம் என்றா அது டிஃப்ரென்ஸ் என்னென்னா நவுன் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கேக்கிறா இந்த மே, தே, சேயை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆல்சோ நீங்கள் அந்த நவுண்ட ஜெண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நோ மேட்டர் வாட் த ஜெண்டர் ஆஃப் த நவுன் இஸ், அது மேஸ்குலினாக இருந்தாலும் ஃபெமினாக இருந்தாலும் டசன்ட் மேட்டர். அந்த நவுன் ப்ளூரலாக இருக்கேக்க நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். மே, தே, சேன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த yellow கலரில் சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கேன். ஸோ மேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். MES, மே. ஸோ இங்கிலீஷில் my toysன்னு சொல்லுவீங்க. my toys. அதை நீங்கள் ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுறா மே ஜூவே, மே ஜூவே. ஸோ இங்கிலீஷில் அந்த நவுன் toy சிங்குலர் ஃபார்மில் இருக்கேக்க ப்ளூரல் ஃபார்மில் இருக்கேக்க மைன்னு தான் சொல்லுவீங்க. MY, my. ஆனால் ஃப்ரெஞ்சில் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கேக்க ஜூவே அந்த எஸ் அந்த எண்டிங்கில் வரைக்கும் அது ப்ளூரல் தான் அர்த்தம். ஸோ ப்ளூரல் ஃபார்மில் இருக்கேக்க மேன்னு தான் நீங்கள் சொல்லணும். MES, மே. எனி தே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். TES, தே. ஸோ இங்கிலீஷில் your pencilsன்னு சொல்லுவோம். சிங்குலர் ஃபார்மும் அண்ட் ப்ளூரல் ஃபார்மில் இங்கிலீஷில் யூர்ன்னு தான் சொல்லுவோம். your pencil அல்லாட்டி your pencilsன்னு சொல்லுவோம். ஆனால் ஃப்ரெஞ்சில் தே crayon அதான் சொல்லுவோம். ப்ளூரல் ஃபார்மில் இருக்கேக்க அகேன் அந்த எஸ் க்ரையோனுக்கு கடைசி வேர்ட் கடைசி லெட்டர் எஸ்ல முடியேக்க தே crayon தான் நீங்கள் சொல்லணும்.
And சேயோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சேயோட his apples ஃப்ரெஞ்சில் c'est pomme. And her apples ஃப்ரெஞ்சில் c'est pomme. ஸோ இங்கிலீஷில் his apples-ன்னு சொல்லுவோம், her-ன்னு சொல்லுவோம். ஆனால் ஃப்ரெஞ்சில் say தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் sayன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் notre, votre, leur. ஸோ இந்த மூணும் இந்த மீனிங்கும் பார்ப்போம். ஸோ notre இருந்தா our, votre இருந்தா your, leur இருந்தா their, அவர்களுடைய. ஸோ இந்த மூணும் நீங்கள் எப்போ பாய்ப்பீங்களா, நவுன் வந்து சிங்குலராக இருக்கேக்க. ஸோ சிங்குலர் ஃபார்மில் நவுன் இருக்கேக்கனா notre, votre and leur நீங்கள் யூஸ் பண்ணணும். இருக்கும் அந்த ஜெண்டர் வந்து முக்கியம். நவுன் இந்த ஜெண்டர் முக்கியம் இல்லை. ஸோ ஒரு ஃபெமினினாக இருந்தாலும் மேஸ்குலின் நவுனாக இருந்தாலும் as long as it's singular noun, notre, votre, leur நீங்கள் யூஸ் பண்ணணும் in front of the noun. ஸோ notre இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கிலீஷில் our toy என்று சொல்லுவோம். அது ஃப்ரெஞ்சில் notre jouet. ஸோ அந்த noun toy jouet சிங்குலர் ஃபார்மில் இருக்கிறால notre தான் சொல்லணும். notre jouet. Any votre இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ your pencilன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதை நீங்கள் ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்ல வேண்டாம், votre crayon. ஸோ அந்த பென்சில் crayon சிங்குலர் ஃபார்மில் இருக்கிறால நீங்கள் votre தான் சொல்லணும், votre crayon. And leur இந்த எக்ஸாம்பிள் their. ஸோ their appleன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்ல வேண்டாம், leur pomme, leur pomme. Okay, so now non, vos, leur. So இந்த மூணும் தான் கடைசி 3 sets of the possessive adjectives in French. So non anda our, vos anda your, leur anda their. So noum, voum, leurum இது வந்து அந்த noun again plural formல இருக்கேக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். Also இருக்கும் gender of the noun is not important. Feminine or masculine noun-க்கு as long as it's plural form and the noun plural இருக்கேக்க இந்த no, vo and leur நீங்கள் யூஸ் பண்ணணும். So examples with no. Our toys are Frenchல nos jouets. Vos the example, your pencils, vos crayons. And leur the example, their apples, leur pomme. ஸோ இந்த மூன்றுக்கும் நவுன்ஸ் வந்து plural form. அதனால தான் no, vo and leur யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டில் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு என்ன ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். ஸோ இன் சம்மரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ masculine and singular நவுனாக இருக்கேக்க ton, mon, son தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். And feminine and singular noun இருக்கேக்க ta, ma, sa தான் யூஸ் பண்ணணும். And அந்த noun plural இருக்கேக்க te, me, se, non, vos, leur. So இந்த 6 possessive adjectives தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். And அந்த noun singular formல இருக்கேக்க votre, notre, leur தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த தா, தோன், தே, votre and vos பற்றி பார்ப்போம். முதல் ஒரு லெசனில் நான் உங்களுக்கு இன்ஃபார்மல் அண்ட் ஃபார்மல் பற்றி உங்களுக்கு சொல்லி தந்தேன். நான் ஃப்ரெஞ்சில் tu and vous and பர்சனல் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. tu வந்து இன்ஃபார்மல் வேல தான் யூஸ் பண்ணணும். அண்ட் vous வந்து ஃபார்மல் வேல தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த possessive adjectives ton, ta, te இது எல்லாமே informal way தான் யூஸ் பண்ணணும். And on the other hand இந்த votre and vos வந்து formal way தான் யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இந்த ton, ta, te எல்லாமே உங்களோட ஒரு ஃப்ரெண்டோட இல்லாட்டி உங்களை பார்க்க ஒரு வயசு குறைவான ஒரு ஆளோட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் votre vos வந்து உங்களை பார்க்க வயசு கூடின ஒரு ஆளோட இல்லாட்டி more than one personோட நீங்கள் கதை கேட்குறான் இந்த votre and vos யூஸ் பண்ணணும். Okay, so let's go over some examples. So ஃப்ரெஞ்சில்
பொம் என்ற ஆப்பிள். ஸோ இந்த பொம் என்ற ஒரு வார்த்தை ஃப்ரெஞ்சில் ஒரு ஃபெமினின் நவுன். ஸோ அதனால் நீங்கள் மா MA மா தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னால். மா பொம்ன்னு தான் சொல்லணும். மோ பொம்ன்னு சொன்னீங்கன்னா அது ராங். ஸோ ரிமெம்பர் ஃபெமினின் நவுன். ஸோ அதனால் நீங்கள் மா தான் யூஸ் பண்ணணும். மா பொம். அண்ட் crayon தான் பென்சில் ஃப்ரெஞ்சில். ஸோ ஃப்ரெஞ்சில் crayon அந்த வேர்ட் வந்து ஒரு masculine noun. ஸோ அதனால் MON மோரா நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னால். ஸோ மோ crayon தான் சொல்லணும். மா crayon சொல்லக்கூடா மோ crayon. ஸோ நீங்கள் ஒரு மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் doesn't matter. அந்த crayon வந்து வேர்ட் வந்து masculine இருக்கிறால நீங்கள் மோ crayon தான் சொல்லணும். அதே போல தான் அந்த பொம் அந்த வேர்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் தரேக்க பொம் வந்து ஒரு ஃபெமினின் நவுன். ஸோ நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் மா பொம்மன் தான் சொல்லணும். என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் son chien இருக்குது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் son chien இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்ண்டா லெஃப்ட் சைடில் ஒரு பாய் இருக்கிறார் அண்ட் ரைட் சைடில் ஒரு கேர்ள் இருக்கிறார். பட் இதில் வந்து chien வந்து ஃப்ரெஞ்சில் ஒரு masculine noun. ஸோ அதனால் ஒரு பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் son chien தான் சொல்லணும். ஆனால் இங்கிலீஷில் பாயாக இருக்கேக்க his dogன்னு சொல்லுவோம் அண்ட் கேர்ளாக இருக்கேக்க her dogன்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பிகினர் ஃப்ரெஞ்ச் பிகினராக இருக்கேக்க ஃப்ரெஞ்ச் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் கம்பேர் பண்ணிக்க. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து சா மேசோன். ஸோ லெஃப்ட் சைடில் சா மேசோன் வந்து இருக்குது அண்ட் ரைட் சைடில் சா மேசோன் வந்து இருக்குது. பட் அகேன் லெஃப்ட் சைடில் ஒரு ஆம்பளை இருக்கிறார் அண்ட் ரைட் சைடில் ஒரு பொம்பளை இருக்கிறார். இங்கிலீஷில் நாங்கள் his house and her houseன்னு சொல்லுவோம். பட் ஃப்ரெஞ்சில் ஹவுஸ் மேசோன் இந்த வேர்ட் வந்து ஒரு ஃபெமினின் நவுன். ஸோ அதனால் போத் ஜெண்டர்ஸுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் நாங்கள் சா அந்த ஒரு வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். சா மேசோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லெசனை இதோட நாங்கள் முடிச்சுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது சொல்லித்தரதுக்கு. ஸோ part 2 of this lesson will be coming up very soon. So please stay tuned. Merci tout le monde et au revoir.